ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலே நீர் ஏற்படுத்தியிருக்கிற சத்தியத்தை ஆண்டவரே எங்கள் சத்திய ஆவியானவர் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தகப்பனே உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் ஆவியானவர் மூலமாய் பெற்று புசிக்கத்தக்கதாக பானம் பண்ணத்தக்கதான கிருபையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தருளுவீராக. எங்கள் திரியேக தேவனே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவராகிய தகப்பனை அழைக்கிறோம். ஆவியானவரே வருவீராக, வருவீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக. சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழிநடத்துகிற சத்தியத்தின் ஆவியானவரே, இந்த நாளிலே மெய்யாகவே நீர் எங்களுக்கென்று உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஆண்டவரே சத்திய வசனமாகிய இந்த ஆகாரத்தை நாங்கள் தேவ பயத்தோடு வாங்கி புசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். வாரும் ஆவியானவரை பொறுப்படுத்தி கொள்ளுங்க. மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் இல்லாதவைகளும் கூடாதவைகளும் ஒன்றும் ஒரு காலமும் எண்ணிலும் ஒருபோதும் காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் மன்னிப்பின் அக்கினினாலும் அபிஷேகத்தின் அக்கினினாலும் அன்பின் அக்கினினாலும் சுட்டரிக்கப்பட்டு போவதாக, என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. ஆவியானவரே பொறுப்படுத்தி கொள்ளுங்க. நீரே ஆளுகை செய்யுங்க. திரியேக தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நம்மை ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கிறார் என்றால் அது அவருடைய சித்தம். நாம் ஒரு இடத்துக்கு அவருடைய பிள்ளைகளாய் இருப்போமானால், அவரை நம்பி வாழுகிற, அவரை சார்ந்து வாழுகிற பிள்ளைகளாய் நாம் இருப்போம் என்றால், அவர் வழியிலே நடக்கிறதில் உறுதியாக இருப்போம் என்றால், நாம் போகிறதும் அவருடைய சித்தத்தின்படி தான் நாம் போகிறோம். ஒரு இடத்துக்கு வரோம் என்றாலும் அவர் சித்தத்தின்படி தான் வரும். ஒரு காரியமானாலும் அவர் சித்தத்தின்படி தான் அந்த காரியம். எல்லாமே அவருடைய முன் தீர்மானத்தின்படி, திட்டத்தின்படி நம்மை வழி நடத்துகிற தேவன். அதை நம்புகிறவர்களும் உண்டு, அதை நம்பாதவர்களும் உண்டு. நம்பாதவர்களுக்கு தேவன் அதிக பிரயாசப்படுவது இல்லை. ஆனால் விரும்புவார். அவர்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவார். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவார். கர்த்தருக்கு காத்திரு ஒரு வசனம் இருக்குது வேதத்தில், பல இடத்துல இருக்குது. கர்த்தருக்கு காத்திரு. பூமியிலே கர்த்தருக்காக, கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கிற ஜனம் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. தேவன் ஒரு காரியத்தை அவர் தொடங்கினார் என்றால் அதை முடிக்கிறதுல அவர் நேர்த்தியாக முடிப்பார். ஒரு ஆமேன் தான், இல்லை ரெண்டு ஆமேன் தான். தேவன் தொடங்கினா அதை நேர்த்தியாக முடிப்பார், அதை நேர்த்தியாக முடிப்பார். வெறும் பண கஷ்டம் அல்ல, மன கஷ்டம் அல்ல, என்னென்ன வேலை பிரச்சனைகள் இருக்கிற காரியங்கள், வியாபார காரியங்கள் என்னென்ன இருக்குதோ அந்த காரியங்கள்லாம் செய்வார். ஆனால் அவர் ஆதீனத்தில் அவர் திட்டமிட்டிருக்கிற காரியமாகிய ரட்சிப்பின் காரியத்தை பூமியிலே அவர் நடப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிற முக்கியமான வேலை என்னன்னா ரட்சிப்பு தான். இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை இந்த பூமியிலே கர்த்தர் கொண்டு வர போறார். கர்த்தர் இப்போ ஜனங்களை ரட்சித்து கொண்டே வரார். பூமி எங்கும் அவர் கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி, கர்த்தருடைய வசனத்தை அனுப்பி ஒவ்வொரு இடங்களுக்கும் அவருடைய பிள்ளைகள் மூலமாக தேவன் ரட்சிப்பின் பணியை என்ன செய்கிறாரு? செய்துக்கிட்டே வரார். நோவா காலத்தில் நடந்தது போல கடைசி காலத்தில் நடக்கும் என்று வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். சந்தேகமாக இருக்கோ? நோவா காலத்தில் நடந்தது போல கர்த்தர் வருகைக்கு முன்பதாக நடக்கும் என்று எழுதி வைத்திருக்கிறார். நோவா காலத்தில் என்ன நடந்தது? நோவா காலத்தில் என்ன நடந்தது? நோவா கர்த்தருடைய நாமத்தினாலே பிரசங்கித்தார். என்னன்னு? பூமியில் என்ன வரப்போகுதுன்னு? அழிவு வரப்போகுது. அதில் தப்பித்து கொள்வதற்கு தேவனுடைய கண்களில் கிருபையும் இரக்கமும் கிடைப்பதற்கு அவரவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு, தங்களுடைய பாவ வழிகளை விட்டு, நர பலிகளை விட்டு, கர்த்தருக்கு அருவருப்பான
வழிகளையும் கிரியைகளை விட்டு கர்த்தரிடத்திற்கு திரும்ப கடவர்கள் என்று கர்த்தர் நாமத்தினாலே 120 வருஷம் பிரசங்கித்தார். நோவா பிரசங்கித்தார். ஆனால் ஒன்று கூட செவி கொடுக்கல. நோவா குடும்பத்தை தவிர வேற ஒருவரும் செவி கொடுக்கவே இல்லை. எல்லாருக்கும் காது இருந்தது, எல்லாருக்கும் கண் இருந்தது, எல்லாருக்கும் மூளை இருந்தது, எல்லாருக்கும் மூக்கு இருந்தது, வாய் இருந்தது, நாவு இருந்தது, இருதயம் இருந்தது, எல்லாமே எல்லா மனுஷனுக்கு இருக்கிறது அவங்களுக்கும் இருந்தது. ஆனால் என்ன செய்யலை? அவங்க சுத்தமாக செவி கொடுக்கவே இல்லை. நோவாவுக்கு சந்ததி இருக்குமா இருக்காதா? நோவாவுடைய ஒரு பின்னணிய சந்ததிகள் இருக்குமா இருக்காதா? அவங்களுக்கு உறவு சந்ததிகள்லாம் இருக்குமா இருக்காதா? இருந்ததா? இருந்தது. நோவாவுடைய மனைவிக்கு சந்ததிகள் இருந்திருக்குமா? கண்டிப்பாக இருந்திருக்குது. நோவாவுடைய மருமக்கமாரர்களுக்கு சந்ததிகள் இருந்திருக்குமா? சந்ததிகள் இருந்திருக்காதா? சந்ததிகள் இருந்தது. இவங்க எல்லாருமே யார்? அவங்களுக்கு எல்லாரும் உறவுக்காரங்க தான். ஆனால் ஒருவர் காதிலையும் உள்ள போவே இல்லை. ஒருவர் காதிலையும் காதில் போகணும் என்பது தேவனுடைய விருப்பம். அது தேவனுடைய உன்னத விருப்பம். அவர்கள் அதில் ஜலப்பிரவயத்தில் அழிஞ்சு போயிடக்கூடாது. குடும்பம் மட்டும் எத்தனை பேர் அதில் தப்பிக்கப்படணும்னு விரும்பினாரோ அவர்கள் யாரும் தப்பிக்கப்படவே இல்லை. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. மற்றதெல்லாம் அழிஞ்சு போட்டோம் அப்படின்னு விட்டுருந்தார்னா 120 வருஷத்துக்கு கொண்டு போயிருக்க மாட்டார். 120 வருஷத்துக்கு நோவாவை பிரசங்கிக்கிறதுக்கு கொண்டு போயிருக்கவே 120 வருஷம் என்பது ஒரு நூற்றாண்டை கடந்தது. அது தெரியுமா தெரியாதா? ஒரு நூற்றாண்டை கடந்தது. அது எதை குறிக்கிறது? தேவனுடைய நீடிய பொறுமையும் அவருடைய நம்மை சகித்து கொண்ட அன்பு தான். சகித்து கொண்ட அன்பு யார் பேரில்? தேவனை புறம்பே தள்ளினவங்க பேரில். தேவனை புறம்பே தள்ளினவங்க பேரில். தேவனுடைய வழிகளை விட்டு விலகினவங்க பேரில். தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பான பலிகளை செலுத்தினவங்க பேரில் தேவனுடைய அன்பு இருந்தது. அந்த ஆத்துமா அழிஞ்சு போகக்கூடாதுன்னு. ஆமென். நிச்சயமாக நம்ம யாருக்கும் அது இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவ்வளவு இரக்கத்தை காட்டினார். நோவாவோ கர்த்தர் பேரில் அசைக்க முடியாத நம்பிக்கையும் பற்றுதலையும் தேவன் பேரில் உண்மையான அன்பு கூறுதலையும் வைத்திருந்ததுனால தான் 120 வருஷமும் கர்த்தர் சொன்னபடியே பிரசங்கித்தார். கப்பலையும் செய்தார். கர்த்தருடைய திட்டத்தில் கப்பலை செய்யணும். அது நோவா குடும்பம் தான் செய்யணும், வேற யாரும் செய்யக்கூடாது. அது நோவா தான் செய்யணும். அது எத்தனை நோவா இருந்தாலும் நோவா தான் செய்யணும். நோவாவும் நோவாவை சேர்ந்தவர்கள் தான் அந்த கப்பலை உருவாக்கணும். அந்த கப்பலுக்கான வேலைகளும் அவங்க தான் செய்யணும். அதுக்குரிய சகல பிரயாசங்களையும் அத்தனையும் அவங்க தான் படணும். அதன் செய்வதின் மூலமாக வருகிற அத்தனை அவமானங்களையும் அவங்க தான் வாங்கிக்கணும். அத்தனை காரி துப்பும் அவங்க தான் வாங்கிக்கணும். யார் தான் வாங்கிக்கணும்? நீங்கள் என்ன நினைச்சிங்க? நோவாவை எல்லாம் திட்டாம வந்தாங்களான்னு? பைத்தியக்காரன், லூசு. அவன் தொழில் என்ன, அவன் வேலை என்ன, அவன் வேலை என்ன? உன் புருஷனுக்கு கெருக்கு பிடிச்சிக்கிச்சா, உங்கள் அப்பாவுக்கு கெருக்கு பிடிச்சிக்கிச்சா, உன் மாமனாருக்கு கெருக்கு பிடிச்சிக்கிச்சான்னு அந்த காலத்தில் கேட்டிருப்பாங்க. நம்மளை மாதிரி தானே கேட்டிருப்பாங்க. அந்த காலத்தில் எல்லாம் கேட்டிருப்பாங்க. இது என்ன ஊரில் இல்லாத மழையே அந்த காலத்தில் கிடையாது. அப்போ மழை என்பது கிடையாது. மழையே இல்லை, கடலே அந்த பக்கத்தில் இல்லை, எதுவுமே இல்லை. இவர் ஒரு போட்டை செஞ்சு அதில் உலகமே அழிய போதான், இவர் குடும்பம் மட்டும் தப்பிக்க போதான். அதில் யாரும் மாட்டிடக்கூடாது, எல்லாரும் அதில் நீங்கள் காப்பாற்றப்படணும். கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி கர்த்தர் என்னிடத்தில் பேசினார் என்று சொல்லுகிறான். யார் பார்த்தா, யார் கேட்டா, யார் கேட்டா? இது என்ன வினோதம், பூமியிலே இல்லாத வினோதம் இந்த கப்பலை செய்கிறது என்று சொல்லி. சரி, கப்பலை செஞ்சுட்டு போ, செய், பாடுது, கப்பலை செய் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? செய்.
கப்பலை செய்வதற்கு மரங்கள் வேணும், அதுக்கான உபகரணங்கள் வேணும், சகல காரியங்களும் வேணும், அதுக்கு ரொம்ப பிரயாசம் வேணும், அதிக செலவினங்கள் ஆகும், அதிக பொருளாதார சுமைகள் உண்டாகும், அநேக காரியங்கள் உண்டு. அவர் அந்த லைனை சேர்ந்தவரே கிடையாது. ஆனால் கர்த்தர் அவருக்கு கிருபையும் ஞானத்தை அவருக்கு கர்த்தர் கொடுத்தார். அதற்குள்ளே என்னென்ன உள்ளடக்கப்பட வேண்டுமோ அத்தனையும் அதுக்குள்ளே வர வேண்டும். என்னென்னலாம் கொண்டு வந்து அது செட் பண்ணணுமோ, அதுகளை மிருகங்கள் உள்பட என்னென்ன கத்த சொன்னாரோ அவைகள் எல்லாம் சாதாரணமான வேலையே கிடையாது. நாம் நினைத்தா அங்கே ஒரு 100 கிலோமீட்டர் போனால் இந்த மிருகத்தை கூட்டிகிட்டு வந்துடலாம், அங்கே 200 கிலோமீட்டர் அந்த பக்கத்தில் போனால் இன்னொரு மிருகத்தை கூட்டிகிட்டு வந்துடலான்னா வழியில் நமக்காக உட்காந்துருக்கிற மிருகம் இல்லது, வான்னா வந்துடுறதுக்கு. அதெல்லாம் தேவனுடைய திட்டத்தில், தேவ சித்தத்துக்கு அவைகளெல்லாம் கீழ்ப்படிஞ்சு வந்தது. அவைகளெல்லாம் எவ்வளோ காலம் நடத்தி கொண்டு வந்து சேர்த்திருப்பார், ஜோடி ஜோடியா நடத்தி கொண்டு வந்து கர்த்தர் சேர்த்திருப்பார். என்றைக்காவது யோசித்திருக்கியா மகனே, கவனித்திருக்கியா மகனே என்று கேட்பார். என்றைக்காவது படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க பைபிளில், வேதத்தை படிக்கிறவங்க. ஆனால் அதை கூர்ந்து கவனித்தாயா, அதில் எதுக்காக அது எழுதப்பட்டிருக்கிறது, என்னத்துக்காக நீ அறியணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று. அப்போ எத்தனை பேர், கொஞ்சம் நஞ்சல்ல, கோடிக்கணக்கான அன்றைக்கு இருந்த ஜனங்கள் அவ்வளோ பேரும் காரி துப்பினார்கள், நோவாவை காரி துப்பினார்கள். நோவா மனைவி எவ்வளோ அழுதுருப்பாங்க, நமக்கு ஏன்பா இந்த வேலை, நமக்கு ஏன்பா இந்த வேலை, உங்களுக்கு ஏன்பா இந்த வேலை, நல்லா தானே இருந்தீங்கன்னு அவங்கள சேர்ந்தவங்க நீ சொல்லக்கூடாதான்னு எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. ஒன்றுக்காவது நோவா செவி கொடுத்தாரா? வேதத்தில் செவி கொடுக்கவே இல்லை. தேவனுக்கு மட்டும் செவி கொடுத்தார். நாட்கள் வந்தது. பரிகாசக்காரர்களுக்கு, துன்மார்க்கர்களுக்கு, ஏளனம் பண்ணினவர்களுக்கு, கேலி பண்ணினவர்களுக்கு, நோவா குடும்பத்தை தூஷித்தவர்களுக்கு நேரம் வந்தது. ஜலப்பிரவலம் வந்தது. அவர்களை அள்ளி கொண்டு போகும்போது கதறு என்று கதறுகிறார்கள். 120 வருஷம் அவர்களுக்கு கொடுத்தார் கர்த்தர். 120 வருஷம் கொடுத்தார். கர்த்தருக்கு சகல மனுஷருடைய தொடக்கமும் முடிவும் கர்த்தருக்கு மிக நன்றாய் தெரிந்திருந்தும் கூட 120 வருஷம் இவனுக்கு எதுக்கு கொடுக்கணும், இவனுங்க செவி கொடுக்கவே மாட்டாளுங்க, தூக்குன்னு சொல்லி கர்த்தர் தூக்குனா தூக்கியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்யவே இல்லை. இருந்தாலும் ஒருவேளை ஏனென்றால் வேதத்தில் பல பகுதிகளில் இருக்குது. நமக்கு யோனா புஸ்தகத்தில் போய் பார்த்தா அதில் எழுதி வச்சிருப்பார் கர்த்தர். ஒருவேளை அவர்கள் என்ன செய்யலாம், மனம் திரும்பலான்னு எதிர்பார்த்தார். திரும்பிட்டாங்க. நினிவே மக்கள் திரும்பிட்டாங்க. அந்த இடத்துல நினிவே மக்கள் திரும்பிட்டாங்க. இன்னொரு இடம் இருக்குது, ஆதியாகமத்தில் இன்னொரு இடம் இருக்கு. அங்கே கர்த்தர் இந்த சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்கிறதுக்கு தூதர்களை அனுப்புகிறார். கர்த்தரும் வராரு. ஆபிரகாமோடு பேசிட்டு கடந்து போறார். ஆபிரகாம் வேண்டிக் கொள்றார், ஆண்டவரே இத்தனை நீதிமான் இருந்தால் அப்படின்னு. அவர் ஏன் அப்படி இருந்தார்னா, அவருக்கு ஒரு நம்பிக்கை, லோத்து கண்டிப்பாக தன்னை கெடுத்திருக்க மாட்டான். லோத்து வாழ்கிற பகுதி சரி கிடையாது, லோத்து வாழ்கிற இடம் சரி கிடையாது. வியாபாரத்துக்கு சிறப்பான இடம், காசு பணம் வீடு சம்பாதிக்கிறதுக்கு, நிலம்புலம் சம்பாதிக்கிறதுக்கு அருமையான இடம். ஆனால் அவன் தன்னை கெடுத்து கொண்டிருக்க மாட்டான். தம் பிள்ளைகளையும் கற்புள்ள பிள்ளைகளாய் காத்து கொள்ளும்படியாய் இருந்திருப்பான். அவன் குடும்பம் இருக்கும். என் தம்பி மகன் கண்டிப்பாக லோத்து அங்கே தேவன் அவனை காத்து வச்சிருப்பார், அவனை பத்திரமா வச்சிருப்பார். அவன் அந்த துன்மார்க்க கூட்டத்தோட அழிஞ்சி போயிடக்கூடாது. உன்னை அறியணும் என்று சொல்லுகிற கொடிய பாவத்தை செய்கிற ஆண் புணர்ச்சி, ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் செய்கிற பாவம் நிறைஞ்சிருக்கிற அந்த மக்களில் அதில் உடன்பட்டிருக்க மாட்டான். அந்த பாவத்தில் விபச்சாரத்தில் விழுந்திருக்க மாட்டான். தன்னை காத்திருப்பான், தம்பி மகன் காத்து கொண்டிருப்பான் என்று நம்பிக்கையோடு இருந்தனால்தான் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தார். கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா, லோத்துக்காக தான், தம்பி மகனுக்காக தான் மன்றாடுறான் ஆபிரகாம் என்று அவருக்கு மிக நன்றாக தெரியும். ஆனாலும் திறப்பல நின்று தேவனிடத்தில் மன்றாடுறார். இத்தனை நீதிமான் இருந்தா 50, 40, 30, 20
10ன்றாரு. அங்கே 10 கூட கிடையாதுங்க. ஆனால் கேட்குறாரு அப்படி ஒன்று டைரெக்டாக கேட்கறதுக்கு பயப்படுறாரு. கோவப்பட்டுடுவாரோ, கர்த்தர் கோவப்பட்டுருவாரோன்னு பயப்படுறாரு. கர்த்தர் சரின்றாரு. கர்த்தர் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன்னு. ஆல்ரெடி அவர் தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து வச்சிருக்கிறார். லோத்தின் குடும்பத்தை யாரும் அழிச்சிடக்கூடாது அவர்கள் அதிலிருந்து. ஆனால் அவர்களும் என்ன செய்கிறார்கள்? லோத்தும் அவர்கள் தூதர்கள் சொல்லுகிறார்கள், நீ இப்போ தேவனுடைய திட்டத்தில் என்ன, சோதோம் குமாராவை அழிச்சிடணும். சோதோம் குமாரா மக்களே டோட்டலாக காலி பண்ணணும். பரலோகத்துக்கு பாவம் எட்டினது. அது தெரியுமா தெரியாதா? எட்டினது. நினைவே உடைய பாவமும் எட்டினது. இங்கே தூதர்களை அனுப்பிச்சார், அங்கே தேவனுடைய தாசனை அனுப்பினார். அங்கே இத்தனை நாளுக்குள் நினைவே கவிழ்க்கப்பட்டு அழிந்து போகும் என்று சொல்லி. ஆனால் ராஜா ஒரு நல்ல முடிவை எடுத்தான். ராஜா நல்ல முடிவு எடுத்தான். அவனுக்கும் அதே காது, அதே கண்ணு, அதே மூளை, அதே மூக்கு, அதே வாய், அதே நாவு, அதே தொண்டை, அதே தான் அவனுக்கும் இருந்தது. துன்மார்க்கர்களுக்கு இருந்தது தான் அவனுக்கும் இருந்தது. ஆனால் வார்த்தை உள்ளே போயிடுச்சு. அவனுக்கு என்ன போயிட்டு? வார்த்தை உள்ளே போயிட்டு. அது வரைக்கும் துன்மார்க்கமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தான், பொல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு தான், தேவனுக்கு விரோதமான, தேவ சித்தத்துக்கு விரோதமாக தான் இருந்தான். அவனும் அவன் மக்களும் இருந்தார்கள். ஆனால் அந்த வார்த்தை அவனுக்குள்ளே போயிடுச்சு. கர்த்தர் எதிர்பார்த்தார், அது அங்கே நடந்துருச்சு. யோனா எதிர்பார்த்தது என்ன? அவங்க அழியணும். நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டேன், நீங்கள் சொன்னீங்க, நான் சொல்லிட்டேன், அதனால் அழிஞ்சிடணும், எனக்கு அவமானம் ஆகிடும், அப்போ நான் உங்கள் ஊழியக்காரன் இல்லைன்னு ஆகிடும். நீங்கள் அதனால் அவன் அழிஞ்சே ஆகணும்னு அவர் விரும்புகிறார். யோனா விரும்புகிறார். ஆனால் கர்த்தரோ யோனா விருப்பத்தை நிறைவேற்றவே இல்லை. இத்தனை தேவனை அறியாத 1,20,000 பேர் இருக்காங்களே, அவங்களுக்காக நான் பரிதாபியாமல் இருப்பேனோன்னார். யோனா, நீ எனக்கு பிரியமான ஊழியக்காரன் தான், உங்ககிட்ட தான் நான் சொன்னேன், நினைவே குறித்து இப்படி சொன்னி இது அது அழியும் என்று சொன்னேன், சொல்லுன்னு. ஏன் சொன்னேன்? என் மனதின் ஆழத்தில் இப்படி சொன்னாலாவது அவங்க என்ன ஆவாங்க? கர்த்தர் பக்கமா திரும்புவாங்க, அவங்க யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது என்கிற மனதின் எண்ணத்தின் திட்டம் அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஆனால் நோவாவுடைய காலத்தில் கர்த்தர் சொன்னது கம்ப்ளீட்டாக அழிக்கணும்னு வர நேரத்தில் நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் நோவாவுக்கு தயவு கிடைத்தது போல மற்றவர்களுக்கும் கிடைக்காத அந்த 120 வருஷம் பிரசங்கம் பண்ணுறதில்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதில்ல, கொஞ்சம் பேருக்காவது காதுக்குள்ளே போவாதான்னு எதிர்பார்த்தார் கர்த்தர். அங்கே எதிர்பார்த்தபடி எதுவுமே இல்லை, கதவை அடைச்சிட்டார் கர்த்தர். இனி எந்த கூக்குரலின் சத்தமும் தேவனுடைய செவிகளுக்கு எட்டாதபடி அடைச்சிட்டார். நோவாவுடைய குடும்பத்தின் கூப்பிடுதலை தவிர ஒருவர் கூப்பிடுதலும் தேவ சன்னிதானத்துக்கு, தேவ செவிகளுக்கு வரக்கூடாதபடி அடைச்சிட்டார். கப்பலின் கதவையும் அடைச்சிட்டார், வாசலையும் அடைச்சிட்டார். பிறகால அத்தனை பேர் ஐயோ சொன்னானே நோவா சொன்னானே முட்டாள் என்று சொன்னமே, பைத்தியக்காரன் என்று சொன்னமே, லூசுன்னு சொன்னமே, அதுன்னு சொன்னமே, இதுன்னு சொன்னமே, ஐயோ குய்யோன்னாங்க. முடிவு என்ன? ஒன்றுமே. அந்த காலத்தில் எல்லாருமே 400 வருஷம், 500 வருஷம், 600 வருஷம், 700 வருஷம் வாழ்வார்கள். அந்த காலத்தில் எத்தனை வருஷம் வாழ்வார்கள்? 400, 500, 600, 700 வருடங்கள் வாழ்வார்கள். அதற்கு மேலேயும் வாழ்ந்திருக்கிறார்கள். இதுவும் இருக்கா இல்லையான்னு டவுட்டாக இருக்கா? வாழ்ந்திருக்கிறார்கள். 120 வருஷம் பிரசங்கம் பண்ணால் என்ன ஆகும்? 120 அப்போ அவ்வளோ வருஷம் இருக்கிறாங்க அங்கே இல்லையா? இன்றைக்கி 120 வருஷம் பிரசங்கம் பண்ணால் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் 60, 70, 75, 80, அது 85, 90 மேலே அது மேலே போக மாட்டேங்குது. யாரோ ஒருத்தர் இருக்கலாம், 95, 100, 105 ஏதாவது இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கலாம், கொஞ்சம் பேர் இருக்கலாம் யாராவது. அப்போ கர்த்தருடைய நோக்கமே என்ன? அழிஞ்சு போயிடக்கூடாது. சோதோம் குமாரா இதை பிளான் கர்த்தர் வச்சுட்டாரு. அதுக்கு மேலே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணவே முடியாது, அதை காலி பண்ணியே ஆகணும் என்று. ஆனாலும் அதில் லோத்தின் குடும்பத்தை கர்த்தர் தப்புவித்தார். ஆனால் லோத்தும் போய் தன்னுடைய 2 மகளுக்கு திருமணத்துக்கான
நிச்சயங்களை பண்ணின மருமக்கமார்களோட போய் பேச போகிறாரு, சம்பந்தி குடும்பங்களில் போய் பேச போகிறாரு, போய் சொல்கிறாரு. தூதர்களே சொல்கிறாங்க, உனக்குரியவங்க யாராவது இந்த பட்டணத்தில் இருந்தால் அவங்களையும் என்ன செய்துரு, உன் பேச்சை கேட்டு வரதா இருந்தால் அவங்களையும் வர சொல்லிடு. அழிக்க போகிறோம். நாளை விடிஞ்ச உடனே சூரிய உதயம் போது அவர்கள் ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க போகிறது, பூமியில் உயிரோடு கூட இருக்க போகிறது கிடையாது சொல்லிடுன்னு. அப்பவும் ஏளனம் பண்ணுகிறார்கள், அப்பவும் பரியாசம் பண்ணுகிறார்கள், அப்பவும் உதாசீனம் பண்ணுகிறார்கள், அப்பவும் மற்றவர்கள் சொல்கிற பேச்சைத்தான் கேட்கிறார்களே தவிர, சாத்தான் பேச்சை கேட்கிறார்களே தவிர, தேவன் இரக்கம் பாராட்டி இத்தனை பாவத்தில் ஊறுன ஊறுகாய்களை அழிச்சிட வேண்டும் முடிவெடுத்த பிறகு கூட தேவனுடைய இரக்கம் கொஞ்சம் வருது. ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவே இல்லை. நேரம் கால தாமதம் ஆகிறது. தேவனுடைய திட்டத்தின்படி விடியற்காலம் வரும்பொழுது அழித்து விட வேண்டும், சூரிய உதயம் எழும்பும்போது அழித்து விட வேண்டும் என்று. இவர்களை வேற வழி இல்லாமல் இவர்கள் சம்பாதித்ததெல்லாம் விட்டுட்டு வரணும், ஐஸ்வர்யத்தெல்லாம் விட்டுட்டு வரணும். அது ஒரு பக்கம் அவர்களுக்கு சுமையாக இருந்தாலும், இவர்கள் ஜீவனே உயிரோடு கூட இருக்க போதில்லை. அது யார் வச்சு வாழ போகிறா, யார் திங்க போகிறாத, அங்கே ஒன்று கூட இருக்க போகிற, எல்லாமே கர்த்தர் நிக்கரகம் பண்ண போகிறாரு. பிடிச்சி கொண்டு வலுக்கட்டாயமாக கொண்டு போய் வெளியே கொண்டு விடுகிறார்கள். அதுலேயும் கீழ்ப்படியாமல் இருக்குது. என்னை இந்த இடத்துல விடாதீங்க, என்னை அந்த இடத்துல கொண்டு விடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கொண்டு, தேவன் சொல்லியிருந்த இடத்துல விட்டிருந்தால் அங்கே எதிர்பாராத அந்த பாவத்தின் காரியங்கள், அதனுடைய சந்ததிகள் வந்திருக்காது. இவ்வளவு கீழ்ப்படியாமல் இருக்கிற ஜனத்துக்கு தேவன் தம்முடைய திட்டத்தில் நிறைவேற்றுவதற்குரிய காரியங்களை வரும் காலங்களிலே அவருடைய வருகைக்கு முன்பதாக நோவா காலத்தில் நடந்தது போல நடக்கும். காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, கண்ணு இருக்கும் கண்ணு மூடிரும், மூளை வேலை செய்யாது, குடிப்பாங்க, கொள்ளுவாங்க, வெறி கொள்ளுவாங்க, அவங்கவுங்க வழியில் அவங்கவுங்க இஷ்டம் போல நடப்பாங்க. அவங்களுடைய யோசனைகளும் சிந்தனைகளும் எண்ணங்களும் அவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியும், பெரிய மேன்மையாக அவர்களுக்கு தெரியும். ஆனால் அது அழிவுக்கு நேராக கொண்டு போகிற அந்த காலம் தேவன் வருவதற்கு முன்பதாக நடக்கும் என்று கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதில் நீங்கள் தப்பிக்கணும். அப்படின்னா என்ன? அன்றைக்கு நோவா 120 வருஷம் தேவனுடைய நாமத்தினால் பிரசங்கித்தது போல அநேக நோவாக்கள் பூமியிலே பிரசங்கிப்பார்கள். நீ செவி கொடுக்கிற ஜாதியா இருக்கிறியா, செவி கொடாத ஜாதியா இருக்கிறியா என்று பார்ப்பார். அன்னைக்கு ஒரு ராஜா நினிவேல துன்மார்க்கமாக வாழ்ந்த ராஜா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். அவன் காதில் உள்ள போச்சு, அவன் மூளைக்குள்ள போச்சு. அதனால தான் ஜனங்களுக்கு கட்டளையிட்டான், எல்லாரும் உபவாசம் பண்ணி ரெட்டு உடுத்தி எல்லாரும் என்ன செய்யுங்க, தேவன் பாதத்தில் இரக்கத்துக்கு விடுங்க. தேசத்துக்கு என்ன வந்திருக்கு? அழிவு வந்திருக்குது. ஜனத்துக்கு என்ன வந்திருக்குது? அழிவு வந்திருக்குது. மிருக ஜீவன் உள்பட அத்தனை பேர் என்ன செஞ்சிட்டாங்க? உபவாசம் பண்ணார்கள். கர்த்தர் அதை பார்த்தார். யார் பார்த்தார்? யோனா சொல்லிலாம் தேவன் செய்யல, கர்த்தர் பார்த்தார். அவர்கள் மனம் திரும்பி விட்டார்கள் என்று. அவர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி மனம் மாறினார். இதில் யாரை பார்த்தார்கள்? தேவனை பார்த்தார்கள். அந்த தேசத்து குடிகள் தேவனை பார்த்தார்கள். அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போ 120 வருஷம் அவ்வளவு பிரயாசப்பட்டு ஒரு ஆத்துமா நோவா குடும்பத்தை தவிர்த்து ஒரே ஒரு நோவா உறவினர்கள் ஒருத்தர் காதில் கூட என்ன செய்யல போல. அவன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒருவர் காதுக்குள்ள மூளைக்குள்ள போவே இல்லை. போயிருந்தால் அவர்கள் அழிந்திருக்க மாட்டார்கள். சகலரும் தேவனுடைய சிருஷ்டிப்பு. தேவனுடைய திட்டத்தில் ரத்தம் சிந்தும்படியாய் வைத்திருக்கிற மக்கள்ல அவர்களும் ஒருத்தர் தான். 7000 ஆண்டுகள் கழித்து கர்த்தர் சிலுவையில் ரத்தம் சிந்த போகிறதும் அவர்களுக்கும் சேர்த்து தான் ரத்தம் சிந்த போகிறார். ஒரு சாராருக்கு ரத்தம், ஒரு சாராருக்கு ரத்தம் இல்லைல்ல, எல்லாருக்கும் ரத்தம். ஆதாம் முதல் கடைசி மனிதன், ஏன் கடைசி மனுஷன் சொல்லாமே, கடைசி மனிதன் வரைக்கும்
கர்த்தர் ரத்தம் சிந்தினார். அதை விசுவாசிக்கிறவர்களுக்கும் நம்புகிறவர்களுக்கும் உள்ளதான் காதல போவோம், காதல போவோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை என்ன? அவர் திட்டத்தின்படி நம்மை நடத்தும் தேவன். தேவன் நம்மை நடத்தி கொண்டு போற பாதையில நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்கிறார், காத்திருப்புல கர்த்தர் வச்சிருக்கிறார், காத்திருக்கும்படி வச்சிருக்கிறார். அப்படின்னா அவருடைய சரியான ரைட் டைம்னு ஒன்று வச்சிருக்கிறார். அப்படின்னா அது மகா உன்னதமான மகிமையான ஒரு ஆசீர்வாதம். அது ஆசீர்வாதம். அதை குறித்து வேதத்தில் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். இங்கே சொல்கிறார் பாருங்க, கேளு வாசிக்கலாம். 3ஆம் வசனம், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியினால். இவர்கள் யாரு? நோவா காலத்தில் 120 வருஷம் நோவா தேவனுடைய நாமத்தினால பிரசங்கித்த போது செவி கொடாத இருதயங்கள், கேளாத காதுகள், உள்ளே வர விட்டாத மூளைகள். அவர்கள் கடைசி காலத்திலும் அவர்கள் தோன்றுவார்கள், அவர்கள் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், கடைசி காலத்தில் நாம் மனிதனாகிய மனிதனுடைய மூளைக்கு, அறிவுக்கும், புத்திக்கும், எண்ணத்துக்கும் எட்டாத வகையில் கர்த்தர் ரட்சிப்பை செய்வார். ஏனென்றால் காலம் இனி செல்லாது. மிக நெருக்கமாக கர்த்தருடைய வருகை மிக நெருக்கமாக இருக்கிறதுனால நமக்காகத்தான் அது காலதாமதமாகுது. நம்மளை போன்ற பிள்ளைகளுக்காகத்தான் பூமியில கர்த்தருடைய வருகை காலதாமதமாவது. அவர் வருகைக்கு முன்பதாக உலகம் முழுசு இருக்கிற மனிதன் எங்கெல்லாம் இருக்கிறானோ, நமக்கு எங்கெல்லாம் இருக்கிறான்னு தெரியாது, எங்கெல்லாம் இருக்கிறானோ அத்தனை பேருக்கும் சுவிசேஷம் போயாகணும். சுவிசேஷம் போயாகணும். போக முடியாத இடங்கள் நிறைய இருக்கு. உள்ளே சுவிசேஷம் உள்ளேயே என்ட்ரி ஆக முடியாதபடி சட்ட ரீதியாகவே இருக்குது. சிலது சட்ட ரீதியாகவே சுவிசேஷம் உள்ளே வரக்கூடாது, சுவிசேஷம் வரக்கூடாது என்ன சொல்லிட்டு சட்ட ரீதியாக உள்ளதற்கு சட்ட ரீதியாக வரக்கூடாததும் இருக்குது. மனிதன் எங்கே செதறிப்போய் எங்கெங்கே அவன் தன்னுடைய காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று தேவனுடைய கண்களுக்கு மிக நன்றாக தெரியும். இதையெல்லாம் பார்த்து வச்சிருக்கிறவர் மிக துரிதமாக சுவிசேஷம் போக வேண்டும் என்று சொன்னால், பூமி எங்கும் கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற நோவாவாகிய பிள்ளைகளை கொண்டு சுவிசேஷம் மிக குறுகிய காலகட்டத்துக்குள் போக வேண்டும். கட்டாயம் தீவிரமாக போக வேண்டும் என்றால் அவருடைய திட்டத்தில் வைத்திருக்கிறவர்களை மகா ஆழம் வரைக்கும் அவர்களை புடமிட்டு எடுக்க வேண்டும். ஒன்றாக எடுக்க வேண்டும். அவர்களை அக்கினியாக தேவன் எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஆமென். அவர்களை அக்கினி ஜுவாலையாக எடுத்து கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். அப்போ தேவனுடைய திட்டத்தில் சுவிசேஷம் பரவுவதற்கு, சுவிசேஷம் உலகெங்கிலும் பரவுவதற்கு முன்பதாக தங்களை கெடுத்து கொண்டிருக்கிற நோவா காலத்தில் தங்களை கெடுத்து கொண்டவர்களைப் போல கெடுத்து கொள்கிறவர்கள் இருப்பார்கள். அதில் தேவனுடைய ஜனம் என்று தேவன் முன்குறித்து வச்சிருக்கிறது போயிடக்கூடாது. அதுக்குள்ளே என்ன செய்திடக்கூடாது?
போயிடக்கூடாது, என்ன செய்திடக்கூடாது, அழியக்கூடாது. இதோ எழுப்புதல், இதோ எழுப்புதல் என்று அநேக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எழுப்புதல்கள் சத்தம் இதுவரைக்கும் பூமியில் கேட்டிருக்கு. ஆனால் அவர் திட்டத்தில் வைச்சிருக்கிற மெய்யான எழுப்புதல் வரக்கூடிய காலத்தில் தான் வரப்போகிறது, வரக்கூடிய காலத்தில் தான் வரப்போகிறது. அது அவராலே அது நிறைவேறும். அவராலே அந்த மகிமையான காரியம் அவராலே நிறைவேறும். அது நிறைவேறாமல் போவது இல்லை. தேவனுடைய திட்டம் மட்டும்தான் நிலைக்கும். சாத்தானுடைய திட்டங்கள் எல்லாம் நம்மை மனமடிவாக்கவும், தேவன் செய்ய மாட்டார் என்று சொல்லவும், தேவனை விட்டு வழி விலக செய்யவும், தேவனால் கையால் ஆகாதவர் என்று சொல்லவும், தேவன் நமது ஜபத்தை கேட்கவில்லை என்று சொல்லவும், தேவன் நம் கண்ணீரை காணவில்லை என்று சொல்லவும் நம் நம்பிக்கையை வேரோடு பிடுங்கி எரியவுமே நடக்கிற அவனுடைய திட்டத்தின் பிரசங்கம். அதைத்தான் தாவீது ராஜா இப்படி சொல்றார், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு என்னவாயிற்று, எனக்கு உணவாயிற்று. ஏன்? தாவீதுக்கு தெரியும் அவருடைய ரைட் டைமில் தான் கர்த்தர் செய்வார். அது வரைக்கும் அவருடைய ஜனங்களை அவர் கைவிட மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார். தம்முடைய பிள்ளைகளை மறக்கவும் மாட்டார், தம்முடைய பிள்ளைகளை நினைவில் வைத்துக் கொள்வார். பிள்ளைகளுடைய சத்தம் அவருக்கு தெரியும். அந்த சத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரேஷியோவும் அவருக்கு மிக நன்றாக தெரியும். அந்த சத்தத்துக்குள்ள நீ என்னிடத்துல இன்னும் நீ வரலையே, என்னிடத்துல இன்னும் நீ நெருங்கி வரலையே, நான் விரும்புகிற பரிசுத்தம் உன்னிடத்துல இல்லையே, நான் விரும்புகிற ஊத்தமும், நீ கேட்கிற காரியம் உனக்கு கொடுக்கறதுக்கு ஈஸி, ஆனா நான் விரும்புகிறது என்ன, உன் ஆத்துமா நஷ்டமாயிடக்கூடாது. உலகத்தின்படி உன் ஆத்துமா நஷ்டமாகலன்னு உலகம் சொல்லலாம், ஆனால் ஆத்துமா நேசர் சொல்லணும், உன் ஆத்துமா நஷ்டப்படாதபடி காத்து கொண்டாய் என்று சொல்லணும். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, போன வாரம் சொன்னார், மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாகும்படியான ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டாய் என்று. ஆமென். அவருடைய திட்டத்தில் அத்தனை பேரும் அவருக்கு மணவாட்டியாக வரணும். வேணாமா? மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து, இங்கே பூமியில் இருக்கிற மணவாளனும் மணவாட்டி வேஸ்ட்டு. உண்மையான மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மெய்யான பரிசுத்த மணவாட்டிகளாய், பரிசுத்த மனம் வீசுகிற மணவாட்டிகளாய் வரணும் என்பது தான் அவருடைய உன்னத திட்டம். ரட்சிப்பில் தான் அது வரும். தேவனுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் இருந்தால் தான் கல்யாண வஸ்திரம். கல்யாண வஸ்திரம் இல்லாமல் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தில் மணவாட்டிக்கு இடம் கிடையாது. ஆமென். இடம் கிடையாது. உன்னதமானவருடைய நோக்கத்தின் திட்டத்தில் நான் இருக்கிறேனா, உலகத்தில் பிறந்திருக்கிறேன் அவரால், உலகத்தில் பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அவரால், உலகத்தில் என்ன அவரால் ஜீவனோடு கூட இருக்கிறேன் அவரால். ஆனால் அவருடைய நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேறுகிற ஒரு மனுஷனாக, நிறைவேற இடம் கொடுத்த ஒரு மனுஷியாக நான் இருக்கிறேனா, நான் பேசுவது எல்லாம் தேவனுக்கு சரியா வருமா? தேவன் என்னிடத்தில் பேசுவது தான் சரியா வரும். இங்கே அவர் சொல்கிறாரு, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியும் சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளையெல்லாம் நான் நினைக்கும் போது என் எண்ணம் எனக்குள்ளே, என் உள்ளம் என்ன செய்கிறது, உருகுகிறதுன்னு சொல்கிறாரு. எல்லாமே தன் ஆதங்கத்தை எல்லாம் அங்கே வெளிப்படுத்துகிறாரு. 5ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, 5:6. ஏன் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். தேவனுக்கு காத்திரு. அவர் வச்சிருக்கிற ரட்சிப்பு, அவர் வச்சிருக்கிற மீட்பு, அவர் வச்சிருக்கிற விடுதலை, வெறும் ஒரு பிரச்சனையிலிருந்து நீ வெளியே வர பார்க்குற ஒரு குறுகிய கண்ணு, ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே, அதுக்கு பின்னாக இருக்கிற அநேக பிரச்சனைகள் அதுக்கு பின்னணியத்தில் இருக்குது. வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையில் ஒரு மனுஷர் சிக்கியிருக்கிறாங்க, அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றாங்க. ஆனால் அதுக்கு பின்னணியத்தில் உன் வாழ்நாள் பின்னணியத்தில்
உனக்கு இருக்கக்கூடிய சகல பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க அவர் ஒரு உன்னதமான ரட்சிப்பின் திட்டத்தை வச்சிருக்கிறார். அதை வாஞ்சி, அதை நாடு. நிமிஷத்தில் தேவன் மனுஷனுடைய பிரச்சனையை தீர்த்து விடுவார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், தீர்த்து விடுவார். ஆனால் ஒன்றை வைத்து, அதே காரணமாக வைத்து, அதே பிடியாக வைத்து, அதே இறுக்கமாக வைத்து தேவன் நடத்துகிறார் என்று சொன்னால், நோவா கப்பலில் எப்படி குடும்பம் பிரவேசித்ததோ அப்படி ஒவ்வொரு குடும்பமும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் கப்பலில் பிழைக்கும்படி நடத்துகிறார். அதுக்காக தான் விடுவிப்பதில் காலதாமதம், விடுவிப்பதில் கர்த்தராலே காலதாமதம். சர்வ வல்லமுடைய அனந்த ஞானத்தின் திட்டத்தை எந்த மனுஷனும் அறிய முடியாது. எவ்வளவு ஜெபித்தும் எவ்வளவு கூப்பிட்டும் ஜெபத்தை கேட்காத தேவன் அல்ல, எல்லாருடைய ஜெபத்தை கேட்ட தேவன். ஆமென். எல்லாருடைய கண்ணீரை அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிற தேவன், எல்லாருடைய நிலைமையை நன்றாக தெரிந்து அறிந்து வைத்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய விருப்பத்துக்கு இறங்கி அவர் கையளித்த பிறகுதான் தெரிய வரும், ஆகா தேவனாகிய கர்த்தர் ஏன் இப்படி நடத்தினார் என்று சொல்லும் பொழுது அங்கே கர்த்தர் நல்லவராகத்தான் வருவார். கர்த்தர் நல்லவராகத்தான் அவர் இஸ்ரவேலருக்கு நல்லவர். ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய யூதர்களாகிய நமக்கு அவர் நல்லவர். ஆமென். நல்லவர் என்பதை தெரிய வரும். எப்பொழுது திரைக்கு முன்பாக காணப்படுவதை பார்க்கும் பொழுது கர்த்தர் கை கொடுக்காதவரை போல, நம் மீது கவனம் இல்லாதவரை போல, நம்மை ஒரு பொருட்டே எண்ணாதவரை போல, நம்முடைய வேதனையை அவர் உணராதவரை போல, நம்மளுடைய அழுகைக்கு அவர் நம்மை அசட்டை பண்ணுவரை போல நமக்கு தெரியலாம். ஆனால் அவர் அப்படிப்பட்டவரே கிடையாது. மனுஷன்தான் அப்படிப்பட்டவன், கர்த்தர் அப்படிப்பட்டவரே கிடையாது. அதை அறிஞ்சதுனால தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக தாவீது சொல்கிறார், அவர் சமூகத்திலிருந்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். இன்னும் செய்யலை, இன்னும் அவரை துதிக்கிறதா, இன்னும் ஜெபம் பண்ணுறதா, இன்னும் அவருக்கு நான் என்ன பண்ணுறதா, அவர் இப்படியே தான் சொல்லிட்டு போவார் அப்படின்னு சொல்லுகிற ஜாதியாய் தாவீது இராதபடி நான் இன்னும் அவரை துதிப்பேன். அதனால தான் வேதத்தில் ஒரு எழுதி வச்சுட்டார், எனக்கு பிரியமான தாவீது, என் மனதின் விருப்பப்படி எல்லாம் செய்கிறவன் என்று. அப்படின்னா அநேகர் அப்படி இருக்க மாட்டார்கள் என்று தான் அர்த்தம். அடுத்தது வாசிங்க, 6ஆம் வசனம், 6-7. என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். என் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமாம். அப்படின்னா என்ன? தாவீதை உருவாக்கி முடிக்கிற ஒரு கட்டம். அந்த காத்திருப்புதல் என்பது கர்த்தருடைய திட்டத்தினுடைய முழுமை நிறைவேற தொடங்குகிற ஒரு நேரம் அது. அந்த நேரத்தில் சொல்றார், நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ கூத்துகிறது போல் இருக்கிறது என்று சொல்றார். சொல்லிட்டு தான் சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஆத்துமாவை சொல்லுகிறார், நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள்ளே தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. எந்த நேரமும் அதுதான் தேவன் வைத்திருக்கிற நேரம். அதுதான் தேவன் மனுஷனுக்கு, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய தந்த காதுகளை இருந்தால் அந்த காதுகளுக்கு தேவன் சொல்வது,
தேவன் சொல்லுகிறார், எந்த நேரத்திலும் நாம் நம்பாத நினையாத நேரத்தில் தேவனுடைய விடுதலையை வைத்திருக்கிறார். தேவனுடைய விடுதலையை வைத்திருக்கிறார். எந்த சத்ருவும் கவ்வி கொண்டு போகாதபடி, எந்த சத்ருவும் செதைச்சிராதபடி, எந்த சத்ருவும் பறிச்சிராதபடி தேவனுடைய உணர்ந்த நோக்கத்தின் ரட்சிப்பின் நோக்கத்துக்கு அது கடந்து போகும்படி கர்த்தர் செய்திருவார். ஒரு தடவை சொன்னாலே சொன்னதான். அவர் அநேகந்தரம் அவருடைய பிள்ளைகளுக்கு அநேக தரம் சொல்லுகிறார், சடீதில் விடுவிச்சிருவேன். சடீதில் அந்த நன்மை வரும்னு சொல்றார்னா ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை என்றால் நோவா காலத்தில் இருந்த போலவே இருக்கிற ஜனங்களாக இருக்கிறோம் என்று அர்த்தம். நினிவே உடைய ராஜா, நினிவே உடைய ஒரு துன்மார்க்கத்திலேயே பாவத்திலேயே ஊறினவன். அப்படின்னா என்ன பாவம்? நிறைய பாவம், விபச்சாரம் இருக்கு, வேசித்தனம் இருக்கு, ஆண் புணர்ச்சி இருக்கு, பெண். அவர்கள் செய்கிற அந்த காலத்திலே அவர்கள் செய்வது என்ன? தங்களுடைய வார்த்தையின்படி அவர்கள் செய்யாவிட்டால், அவர்களுடைய மனுஷர்கள் அவர்களுக்கு விரோதமாய் செய்தால் அவர்களை வேற ஒன்றும் செய்ய மாட்டார்கள். மனுஷனுடைய கழுத்திலிருந்து கால் வரைக்கும் மேலே இருக்க தோலை மட்டும் எடுத்து வச்சுக்குவாங்க. தோலை மட்டும் என்ன செய்துக்குவாங்க? எடுத்து வச்சுக்குவாங்க. இப்போ நமக்கு தோல் இருக்கு, நமக்கு அந்த தோலை எடுத்துருவாங்க, அவ்வளோதான். தோலை எடுத்து வச்சுருவாங்க. தோலை வச்சு எடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? செத்துருவோம். வெயில் அடித்து நம்மளுடைய இதில் தாங்க முடியாமல் செத்துருவோம். தோல் தான் எல்லாம் மூடி பாதுகாக்குது. நமக்கு தோல் தான் கர்த்தரால் மூடி பாதுகாக்குது. அந்த தோலை அப்படியே உரிச்சு எடுத்துருவாங்க. ஒரு மாடு சண்டிதனம் பண்ணுது, அது செய்யலைன்னா அந்த தோலை அப்படியே உரிச்சு எடுத்து மாடை வெயிலில் நிறுத்திடுவாங்க. நினிவே மாவுடைய ராஜாக்களுடைய காலத்தில் அப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்த ஒரு காலகட்டங்கள். அப்படிப்பட்டவனே தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்துட்டான். தேவனுடைய எச்சரிப்புக்கு என்ன செய்து கொடுத்துட்டான்? செவி கொடுத்துட்டான். அவன் காது உள்ள போயிடுச்சு. அதுக்கு யாரும் எந்த இடத்துலையும் எந்த ஒரு ஆலயத்திலையும் எந்த சத்தமும் கேட்கல. ஒரே ஒரு நோவா மூலமா சொல்லப்பட்ட தேவ செய்தி, அவ்வளோதான். அவர் என்ன டெய்லி அவர் நூற்றுக்கணக்கான நாளாக சொல்லிட்டு இருந்தார். அவர் எத்தனை நாள் சொல்லணுமோ என்ன செய்தார்? சொன்னார். அதை அவர்கள் கேட்டார்கள். முரட்டு இருதயம் உள்ளவர்கள் தான், வணங்கா கழுத்து உள்ளவர்கள் தான், செவித்திறனே மூடி இருக்கிறவர்கள் தான். ஆனால் அவர்களுக்குள்ளே கர்த்தருடைய சித்தத்தின் திட்டம் உள்ள போயிடுச்சு. தேவன் அதை கண்டதுனால்தான் அநேக இடங்களில் அவன் மனம் திரும்பிட்டால் நல்லாயிருக்கும், இவன் மனம் திரும்பிட்டால்னா நல்லாயிருக்கும். இந்த கடைசி நேரம் வரைக்கும் அந்த வாய்ப்புகளை கர்த்தர் என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனாலே நீதிமானாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மனநோவாக இருக்குது. ஆண்டவரே, சத்துருக்களுக்கு இவ்வளவு கால அவகாசங்களா? ஒரு காலத்தில் அவருடைய நீதிமான்கள் என்று சொல்லுகிறவர்களும் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தவர்களை தான் தேவன் நீதிமானாக்கினார். ஆமென். தேவன் நீதிமானாக்கினார். அப்போ திரும்ப சொல்றாரு 11ஆம் வசனம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? எனக்குள் தியாங்குகிறாய். தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். துதிப்பேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம். அதற்கு முன்பதாக அப்போஸ்தலர் நடபடிகள், அதுக்கு முன்பதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 30-39. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள்.
அதை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போம். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். பாருங்க, நம்ம வாசித்தோம் தாவீதை குறித்து, வாசித்தோம் நோவாவை குறித்து, நினிவேவை குறித்து, சோதோம் குமாராவை குறித்து. இது கர்த்தருடைய காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் ஊழியத்தை முடித்து சீஷர்களுக்கு ஊழியத்தை கொடுத்த பிறகு, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நடக்கிற காரியம், உயிர்த்தெழுக்கு பிறகுற காரியம். அதில் பேதுரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்வார். இதே அதிகாரத்தில் 29 அதற்கு பேதுரு, மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாய் இருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியமாக இருக்குது. இவர்களை ஒழிச்சு கட்டணும் என்று சொல்லி எவ்வளவு பிரயாசம் பண்ணாலும் அதை ஒழிக்கவே முடியலையேங்கிறதுனால அவர்கள் கூட்டம் கூடும்போது தான் கமாலியேல் எழும்பி சங்கத்தில் எழும்பி நின்று பேசுகிறார். எத்தனையோ பேர் தோன்றினார்கள், தோன்றி கொஞ்சம் வளர்ந்தார்கள், அழிந்து போனார்கள். கொஞ்சம் தோன்றினார்கள், வளர்ந்தார்கள், அழிந்து போனார்கள். அது போல இது என்று என்ன செய்திடாதீங்க, பண்ணிடாதீங்க. அப்படி செய்ய முயற்சி செய்திடாதீங்க. செய்தீங்கன்னா கூண்டோட அழிஞ்சிருவோம், நம்ம எல்லாரும் அழிஞ்சிருவோம். அதை மனதில் வச்சுக்கங்க. நீங்கள் தேவனோடு போர் செய்யறதுக்கு எத்தனம் பண்ணுறீங்க. அப்படி செய்யாதபடி பாருங்க, நல்லது. எண்ணெய் விட்டுடுங்க, நான் எஸ்கேப் ஆயிடுறேன்ற ஒரு கமலேன். எண்ணெய் விட்டுடுங்க, நான் எஸ்கேப் ஆயிடுறேன், நீங்கள் மாட்டுறதா இருந்தால் மாட்டுங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, அந்த யோசனைக்கு உடன்பட்டு சரி ஓகே, நாங்கள் அதன்படியே நாங்கள் என்ன செய்கிறோம், கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் கூட சாத்தான் எப்படியாவது சீஷர்களை, அப்போஸ்தலர்களை அழித்துவிட வேண்டும் என தேவனுடைய திட்டம் என்ன, இவர்கள் மூலம்தான் உலகம் முழுவதும் சுவிசேஷம் போகணும். ஆமென். உலகம் முழுவதும் சுவிசேஷம் போகணும். இப்போ ஒரு மனிதனிடத்தில் ஒரு யோசனையை ஒரு மனுஷனிடத்தில் கொடுத்துட்டார். நீ யோசித்து உலகம் முழுவதும் சுவிசேஷம் போகணும், அதனால் நீங்கள் ஒரு 12 பேரை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 12 பேரை தேர்ந்தெடுங்கன்னு கொடுக்குறாருன்னு வச்சுங்க. மனுஷராகிய நம்ம என்ன செய்வோம், ஒரு டாக்டரை தேர்ந்தெடுப்போம், ஒரு லெக்சரை தேர்ந்தெடுப்போம், இன்னும் நல்லா படித்தவங்க, இன்னும் வேறு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுப்போம். யார் ரொம்ப நல்லா பேசுகிறாங்களோ, நல்லா ரொம்ப கர்த்தரை குறித்து, யெகோவா தேவனை குறித்து, ரட்சிப்பை குறித்தெல்லாம், கிறிஸ்துவின் நாமத்தினால வர ரட்சிப்பை குறித்தெல்லாம் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ இவங்களாம் நல்லா சரியான ஆட்கள்னு, இவங்க தான் திறமையான, இவங்க தான் உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுப்பாங்க. அது அத்தனையும் டோட்டலாக ஃபெயிலியராக போகும். கர்த்தர் யாரை தேர்ந்தெடுத்தார், மீன் பிடிக்கிறவர்களை தேர்ந்தெடுத்தார். எந்த மனுஷனுடைய ஞானத்துக்கும் புத்திக்கும் அறிவுக்கும் சாத்தா மண்டைக்கும் எட்டாததை செய்தார். ஆமென். தேவன் பூமியிலே வந்து மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லும் போது கூட எப்படி மனுஷரை பிடிக்கிறது, இப்போ வலை வீசி மனுஷரை பிடிக்கிறதா, தண்ணியில் வீசுறதுக்கு பதிலாக மேலே ஓடுறவங்களை பேசுகிறதா? இல்லை. இன்னொரு இடத்துல ஒரு இருக்கும், காடுகளிலே வேட்டையாடுவார்கள் என்று இருக்கும். வேட்டை
ஆடுவார். வேட்டையாடுவார்னா காடுகள் மலைகளில் கர்த்தருடைய சுவிசேஷம் போகும். கர்த்தருடைய சுவிசேஷம் போகும். இது பழைய ஏற்பாட்டில் இருக்கும். வேட்டையாடுவார்கள் என்று சொல்லி காடுகள்னா காடுகள் மலங்கள் குகைகளில் இருக்கிறாங்களே மக்கள், அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் எங்கே போகிறது, எங்கேருந்து போகிறது? அதுக்குன்னு ஒரு குரூப்பு. இப்படி எல்லாத்துக்குமே நம்மால் நிதானிக்க முடியாத, யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாத மனுஷர்களை தான், அதைத்தான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் எழுதி வச்சார். எப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் என்று. தெரிந்து கொள்கிறார் எல்லாமே அவருடைய திட்டத்தில் அதுதான் கமலியன் சொல்கிறார். அவருடைய திட்டத்தில் இவங்க இருக்கிறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க அழிஞ்சிடுவீங்கன்னு சொல்லி கமாலியன் என்பவர் அந்த காலத்திலே மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு ஆசாரியன், படித்ததிலே தேர்ச்சி பெற்ற ஒரு ஆசாரியன். சவுல் இவருடைய பாதத்தில் தான் படித்தது, கமாலியன் பாதத்தில் தான் படித்து கர்த்தராலே பவுலாய் மாறினது. ஆமென். ஒரு இடத்துல கர்த்தர் சொல்லுவார், பவுலை குறித்த திட்டத்தை சொல்வார். இவனை நான் தெரிந்து கொண்டேன், இவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் எழுதி வச்சிருக்கிறேன் பார். அப்படி என்றால் சவுலா இருக்கும்போது இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இவன் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறவன் அந்த காலத்தில் உள்ள யாருக்குமே யோசித்திருக்கவே மாட்டாங்க. பவுலாய் மாறின அந்த சவுலை பவுலாய் மாறப் போறாரு. அவர் மூலம்தான் உலகம் முழுதும் மேக்சிமம் அநேக திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட போகுதுன்னு தெரியாது. பேதுருக்கு சொன்னார், இந்த சபையின் மேல் என் கல்லை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என்றால் வாசல் வரைக்கும் எல்லாமே சத்துருக்கள் செய்யும். ஆனால் தேவன் தம்முடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்றுவார். பேதுரு விரும்பினதனால்தான் தேவ திட்டத்துக்கு மாறாக அவர் மரித்தார். நான் தலைகீழாக என்ன சிலுவையில் அடிங்கன்னு அவர் விரும்பி கேட்டுக்கொண்டார். அதன்படி அவரை அறைந்தார்கள். அநேகர் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். தேவனுடைய திட்டத்தில் ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்டார். அநேக வருஷம் வாழ வேண்டிய ஒரு வாலிபன் அவர். தேவனுடைய ஞானம், தேவனுடைய ஆவியானவருடைய நிறைவு சேவானுக்குள்ள அதிகமாக இருந்தது. ஆனால் இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு தன்னை முழுசுமாய் கொடுத்தவர். நம்ம யாரும் அப்படி கொடுக்கலையே. நம்ம யாரும் கொடுக்கலையே. ஆனால் ஸ்தேவான் தன்னை கொடுத்தவர். அவர் கண்டது என்ன? அதோ இயேசுவை பார்க்கிறேன், பரலோகத்தின் வாசலில் நிற்கிறத நான் பார்க்கிறேன் என்று. அவர் கொல்லப்படும் போது அவன் அருகிலே இருந்ததும், கொலைக்கு ஒரு காரணமாக இருந்ததும் பவுலாகிய சவுல். ஸ்தேவான் ஸ்தாவதற்கு ஏற்றுக்கொள்வார்களா? எவ்வளோ பயப்படுவார்கள் அவரை ஏற்றுக்கொள்ளணும். சடீதில் சவுலாய் இருந்தபோது, தமஸ்குக்கு நேராக கடிதத்தை எடுத்துக்கொண்டு வரும்போது தேவனுடைய வெளிச்சம் சடீதிலே அவனை சந்தித்தது. சவுலுக்கு தெரியுமா தேவன் சடீதில் வருவார் என்று? அவ்வளோ காலம் சவுளை அழித்து விடுங்க, சவுளை ஒழிச்சிருங்க, மக்களை துன்புறுத்துறான், பண்ணுறான், உள்ளே கொண்டு போடுறான், என்னென்னமோ பண்ணுறான், சவுல் பண்ணுறான்னு ஏராளமான ஜனங்க கூட்டமாக ஜெபித்தார்கள். அத்தனை பேருடைய ஜெபத்தை கேட்டார். ஆனால் அழிக்கிறதுக்கு கேட்கல. ஏன்னா ஜெபித்தவர்களுக்கு தெரியாது தேவனுடைய திட்டத்தில் சவுல் பவுலாக மாறப்போகிறார் என்று தேவன் ஒரு நாளை குறித்து வச்சிட்டாரு. தமஸ்குக்கு நேராக கடிதத்தை எடுத்துக்கிட்டு கம்பீரமாக குதிரையில் வருவான், அவனை அங்கே சந்திக்கணும்னு வச்சுருந்தார். சடிதியாய் சந்திச்சார். தேவ பிள்ளைகளுக்கு இருந்த பிரச்சனை அன்னைக்கே நீங்கிருச்சு. சடிதியாய் எத்தனை முறை சொல்கிறாரு கர்த்தர்? சடிதியாய் வருவார், இதோ வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கடைசியில் வருவேன் என்று அதை நம்புகிறோம்ல. வருவார். என் தகப்பனாகிய ஏசப்பா வருவார். அதை வருவார் என்று நம்புகிற நம் வாழ்வில் இருக்கிற பிரச்சனையை நொடி பொழுதிலே அழிக்கிற ஒரு நேரத்தை குறிச்சிட்டாரு. வருவேன் என்று சொன்னவர் வருவார். ஆமென். அவர் வரும் நாளையும் டைமும் தேதியும் அவர் கரத்தில் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? எந்த மனுஷங்கிட்டையும் கொடுக்கல. அவர்
ஆமென். அவர் செய்து முடித்த தேவன், செய்து முடித்த தேவன், செய்து முடித்த. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 12லிருந்து 22. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். பாருங்க, இங்கேயும் பாருங்க. அன்றைக்கு யோனா மூலியமா கர்த்தர் நினிவேக்கு பேசினார், கர்த்தர் பேசினார். அங்கே நோவா மூலியமா கர்த்தர் 120 வருஷம் பேசினார். சோதோம் குமாராவில் தூதர்கள் மூலமாக கர்த்தர் பேசுகிறார், தூதர்கள் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். இங்கு ஏசாயா தீர்க்கதரிசியில் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாரு? யாக்கோபே என்று, யாக்கோபுன்னா அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அத்தனை பேரும் தான் யாக்கோபு. யாக்கோபு என்ன? இவருடைய மகன் ஆபிரகாமுடைய பேரன் மட்டும் இல்லை. யாக்கோபு என்பவர் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நாம் யாவரும் யாக்கோபு. அதனால தான் கர்த்தர் ஆரம்பிக்கும் போதே சொல்கிறார், நீ எனக்கு செவி கொடு. ஆதியிலிருந்து மனுஷன் என் திட்டத்துக்கு செவி கொடுக்கவே மாட்டேங்கிறான், என் சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் தீர்மானத்துக்கும் செவி கொடுக்கவே மாட்டேங்கிறான். பூமியில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்தா போதும்னு நினைக்கிறான் மனுஷன். ஆனால் பூமியில் பிரச்சனைகள் இருக்கும் என்று நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறத நினையாமல் போனார்கள். என் பிள்ளைகள் தவறுவார்கள், என் பிள்ளைகள் வழுக்குவார்கள், சறுக்குவார்கள், வீழ்ச்சியை காண்பார்கள், பிள்ளைகள் அடி விழும், பிள்ளைகளுக்கு அடி விழும். ஆனால் அவர்களை காயங்கட்டி, துரத்துண்ட இஸ்ரவேலரை காயங்கட்டி தூக்கி எடுப்பேன் தான் எழுதி வச்சிருக்கிறார். மன்னித்து இறங்குவேன் என்று ஆதியாகமத்தின் முதல்ல அவருடைய அன்பை முழுசுமாக கொடுத்துட்டார். முழு அன்பை அதிலேயே தெரிவிச்சிட்டார், முழு அன்பை. அதில் ஸ்திரீயின் வித்து தலையை நசுக்கும், குதிகாலை நசுக்குவா என்று ஏசாமி பிறக்கிறத பற்றி எழுதிட்டார், தன் குமாரனையே கொடுக்க போகிறது. ஆனால் மனுஷராகிய நமக்கு அவர் எழுதி வைத்திருக்கிறார், காயினையே அவர் கொல்ல மனதில்லை. அவருக்கு காயினை கொல்லலை. அவர் காயினை, தன் சகோதரனை நியாயமற்ற முறையில் கொண்டுட்டான். காயின் அதான் தெரியுமா தெரியாதா? நியாயமற்ற முறையில் கொண்டுட்டான். அநியாயமாக கொன்னது யாரு? அவன் மூலியமா சாத்தான். ஓ, இந்த ஸ்திரீயின் வித்து இவனாக தான் இருப்பானோ, ஆபேலாக தான் இருப்பானோ, இவன் தான் ரொம்ப கரெக்டாக நடக்கிறான், ரொம்ப நேர்த்தியாக நடக்கிறான், சரியான பலிகளை செலுத்துகிறான், இவன் நடவடிக்கைகள் எல்லாம் சரியாக இருக்குது, அப்போ இவனாக தான் இருக்கணும், இவனை போடுன்னு சொல்லிட்டு போட்டுட்டான். தேவன் அனுமதிக்காமல் இருந்திருப்பாரானால் காயின் ஆபேல் செத்துருக்க மாட்டார். ஆனால் தலையில் பின்னாடி அடித்தா செத்துருவான்றது காயினுக்கு தெரியவே தெரியாது. சொல்லி கொடுத்தவன் சாத்தான். அடிச்சுட்டான், கொன்னுட்டான். ஆபேலுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுது. அப்போ தேவனுடைய நாமத்தினாலே பாடுபடுகிற ஒவ்வொருடைய இருதயத்தில் வடிகிற ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடும். என்னன்னு கூப்பிடும்? எனக்கு நீதி செய்யுங்க, எனக்கு நியாயம் செய்யுங்க, அல்லது பழி வாங்குங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு தான் மனுஷ ரத்தம் கேட்கும். ஆனால் இயேசுவின் ரத்தம், தகப்பனுடைய ரத்தம் நம்மை மன்னிக்கும்படி கேட்கும். நமக்கு மன்னிப்பு கேட்கும், இரக்கத்துக்காக கேட்கும், நம்மை மீட்கும்படி கேட்கும், நம்ம விடுவிக்கும்படி கேட்கும், நமக்கு நன்மை செய்யும்படி கேட்கும் பிதாவின் இடத்துல. ஆமென். தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து ஏசப்பா பிதாவினுடைய சன்னிதானத்தில் சிலுவையில் கர்த்தர் சிந்தின ரத்தம் பிதாவினுடைய பாதபடியிலே இன்றைக்கும் இருக்குது. அந்த ரத்தம் அது அப்படியே நின்று போகிற ரத்தம் அல்ல, அது வழிந்து வருகிற ரத்தம். ஆமென். ஆறுகள் வற்றி போகும், ஒரு காலத்தில் கடல்கள் இல்லாமல் போகும், ஆனால் கர்த்தருடைய ரத்தம் இல்லாமல் போவதில்லை. ஆமென். கர்த்தருடைய ரத்தம் எதுக்காக? நமக்காக, கடைசி மனுஷனுக்காக அந்த ரத்தம் இருக்கும். கடைசி மனுஷனுடைய நன்மைக்காக, அவனுக்கு பரிந்து பேசுவதற்காக தகப்பனுடைய ரத்தம் இருக்கு. இந்த ரத்தம் நமக்கு போதுமானதா இருக்கிறது. அப்போ காயினை அழிவுக்கு ஒப்புக்கூடாத தேவன்,
எதிர்த்து பேசுகிறான் தேவனை. நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ அப்படியெல்லாம் எதிர்த்து பேசுகிறான். ஏற்று பேசுனா அந்த ஸ்பாட்லேயே சாவடிச்சிடணும். தேவனுடைய சட்டத்தின்படி சாவடிச்சிடணும். அப்படி காயினை கொல்லாதபடி அவனுக்கு இரக்கம் பாராட்டி அவனை காண்பவர்கள் அவனை கொன்று போடாதபடி அவனுக்கு ஒரு அடையாளத்தை போட்டு அனுப்பிவிட்டுறாரு. அவன் அதை செய்தேனே, அங்கேயே அதை செய்தேனே, குமாரனையே கொடுத்து இரத்தத்தை சிந்தி ஜீவனை தந்து மீட்பு சிலுவையில் உண்டு பண்ணி சிலுவையில் எல்லாருக்காகவும் அங்கே பரிகாரமாக இரத்தத்தை அத்தனையும் சிந்தும்படி செஞ்சிட்டனே, மன்னித்து மீட்டெடுத்து விடுவிக்காமல் இருப்பேனோ? அங்கேயே தொடக்கத்திலேயே செய்யலையே, கிருபையின் காலத்தில் நான் செய்யாமல் இருப்பேனோ? இரக்கத்தின் காலத்தில் செய்யாமல் இருப்பேனோ? இது காத்திருக்கிற காலம், முடிகிற காலம். ஆமென். காத்திருப்பு முடிகிற காலம், அவருடைய நேரம். அதில் எல்லாமே நன்மையாக தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறது. ஆமென். எல்லாம் நன்மைக்கேற்ற விதமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. நோவாவுடைய கப்பல் ரெடியாகிறதுல ஒரு சின்ன தவறு இருந்திருக்குமானால், அந்த கப்பல் ரெடியாவதில் ஒரு சின்ன தவறு இருந்திருக்குமானால் அவ்வளோ பெரிய ஜலப்புறத்தில் முங்கியிருக்குமா? முங்கியிருக்காது. அது அவசரப்பட்டிருந்தால் என்ன ஆயிருக்கும்? முங்கியிருக்கும். ஒரு நேரம் வந்தது, எப்போ மழை பெய்யணும் அப்போ தான் மழை பெஞ்சுது. ஆமென். எப்போ கடலில் இந்த வெறும் தரையில் இருந்து தண்ணியில் தூக்கி அது மேலே வந்து ஒரு அசைக்கு அதை கொண்டு போகணும்னு ஒரு நேரம் வச்சாரோ அப்போ தான் அது கிளம்பி போயிடுச்சு. இன்றைக்கி உலக ஆராய்ச்சியாளர்கள் ஆச்சரியப்படுறது என்னென்னா, அந்த கப்பல் கடலில் கப்பல் செய்கிற முறைமையின்படி பார்த்தா இப்படி செய்து இன்னைக்கு இதே மாதிரி செஞ்சு விட்டால் அந்த கப்பல் உள்ள போயிடும். ஆனால் அது கர்த்தர் அப்படி செய்து வச்சிருக்கிறார் என்று சொன்னால் அது பெரிய அதிசயம். அது தண்ணியில், ஏன்னா வானவிலாவில் உயர அளவில் மவுண்டன், பெரிய பெரிய மவுண்டன்லாம் மூடி அதுக்கு மேலே கப்பல் போயிருக்கு. அதுக்கான அத்தனை அடையாளங்களும் பூமியில் இருக்குது. இப்படி ஒரு கப்பலை பார்க்க முடியும். இன்றைக்கி சைனாவில் இருக்குன்றாங்க. அது எவ்வளோ தூரம் அது உண்மைன்னு நமக்கு தெரியல. இருக்குன்றாங்க. படிவங்கள் இருக்குது, அதையெல்லாம் காமிக்கிறாங்க. படிவங்கள், அந்த காலத்து மீன்கள் போய் அதில் பாறையில் போய் அடித்து சொருவுனது கொண்டது எல்லாம் இன்றைக்கும் இருக்குது. கப்பல் தரை தட்டின இடங்கள் இருக்குது, அதனுடைய அடையாளங்கள் இருக்குது. அவங்க அந்த இடத்துல இருந்து வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் இருக்குது. எல்லாமே வெளியரங்கமான அடையாளத்தோட கர்த்தர் ஆதாரத்தோட வச்சிருக்கிறார். ஆமென். வச்சிருக்கிறார். எல்லாமே தேவன் திட்டமிட்டு, அதனால தான் தேவன் திட்டமிட்டதுனால தான் இத்தனை நாளில் நோவாவுடைய கப்பல் புறப்பட்டது, இத்தனை நாள் ஆயிற்று, இத்தனை நாள் மழை பெஞ்சது, இத்தனை மாதம் இருந்தது, இத்தனை வருடத்துக்குள் இந்த ஒரு வருடத்துக்குள் இத்தனை நாட்களுக்குள் இப்படி நடந்தது என்று எஸ்தரின் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். இந்தந்த நாளில் இந்த மாதம், இந்த ஆதார் மாதம், 7 மாதம் என்று ஒவ்வொரு மாதம் 4 தேதியெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாருன்னா அவர் திட்டத்தில் எல்லாமே அது வச்சிருக்கிறார். அவர் திட்டத்தில் எல்லாமே வச்சிருக்கிறார். அப்போ நீ செவி கொடுக்கறதுல தான் பிரச்சனை. செவி கொடு. நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். அடுத்தது பாருங்க 14. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். பாருங்க, நீங்கள் எல்லாரும் கூடி, இங்கே சொல்ற செவி கொடு, கூடி வந்து கேளு. எத்தனையோ முறை கவனிக்கிறேன்னு சொல்ற, செவி கொடுக்கிறேன்னு சொல்ற, ஆனால் நீ கவனிக்கலை. நீ செவி கொடுக்க வேண்டிய விதத்தில் நீ என்ன செய்யல? தேவனுடைய திட்டத்தை உணர்ந்து கொள்ளலை. உன்னதமானவர் கடைசி வருகைக்கு முன்பதாக அவர் ஆயத்தம் பண்ணுகிற ஏராளமான நோவாக்களை, ஏராளமான தேவ புருஷர்களை பூமியிலே அவர் ஆயத்தம் பண்ணுகிற ஒரு திட்டம் அது. அதில் மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பின் பணியை அவர் வச்சிருக்கிறார். உன்னதமானவருடைய கரத்திலிருந்து அது நடத்தப்படுவதற்கு என்று வைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு தக்கபடி உருவாக்குதல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் திட்டமிட்டு
உருவாக்குகிறார். அதில் எங்கே அது போது, அந்த சுவிசேஷத்தின் இது எங்கே போது, பாபிலோனில் செய்யணும். இருக்கிறதுலே மிக டேஞ்சர், மனுஷ ரீதியாக டேஞ்சர். அங்கே சொல்கிறது அது பாபிலோனில் செய்யணும், கல்தேயர்களில் செய்யணும். கல்தேயர்களில் செய்யணும், ரெண்டு ரொம்ப டஃப்பு. இதில் செய்யணும். இதை இவர்களில் அறிவித்தவன் யார்? ஒருத்தன் அந்த பூமியில் அறிவிக்க முடியாது. நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அது கன்ஃபார்மாக வாய்க்கும். இது தேவனுடைய வார்த்தை. இது வேதத்தின் பைபிளை எரிச்சு போட்டுடலாம், எனக்கு வேண்டான்னு. ஆனால் தேவன் எழுதுனது தான். புஸ்தகம்தான் எரியுமே தவிர அவர் சொன்னவைகளை யாரும் அழிக்கவே முடியாது. அவர் சொல்லியிருக்கிறார், வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின் ஒரு உறுப்பாகிலும் தரையிலே விழுவது இல்லை என்று சொல்லிட்டார். 15ஆம் வசனத்தில் அப்படி சொல்லிட்டு 16ஆம் வசனத்தில் திரும்பவும் சொல்றார் பாருங்க. 16ஆம் வசனம், நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். 3 கட்டங்களா சொல்றார். முதல்ல செவி கொடுக்கவே மாட்டேன். காது இருக்குது, காது எல்லாருக்கும் தான் இருக்குது. ஆனால் செவி கொடுக்கிறது என்பது தேவனுடைய ஆவி உள்ளே வாசம் பண்ணால் தான் செவி கொடுக்க முடியும். பாருங்க, செவி கொடு சொல்றார். அடுத்தது கூடி வாங்கன்றார், கூடி நீங்கள் எல்லோரும் கேளுங்கன்றார். இப்போ இன்னும் கிட்டத்தில் நெருக்கத்தில் சொல்றாரு 16ல், நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை, அது உண்டான கால துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். இப்போ பிடிக்கிறார் 3 கட்டங்களாய் சொல்லி 4வதுல சொல்றார், என் கற்பனைகளை இந்த கவனித்தாய் ஆனால் என்று சொன்னாலே அவங்க அன்ஃபிட், அவங்க உண்மையிலேயே அவங்க செவி கொடுக்கவும் இல்லை, தேவனுடைய சமூகத்துக்கிட்ட வரவும் இல்லை, நெருக்கத்தில் வரவும் இல்லை, தேவனை குறித்து அறிய வேண்டும் என்று அறிய விருப்பமும் இல்லை. அதனால தான் சொல்றார், என் கற்பனைகளை நீ கவனித்தாயானால் நலமாயிருக்கும். ஏனென்றால் தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிற மீட்பு ரட்சிப்பு என்பது மிகுந்த சமாதானத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் ஏதுகரமாய் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதனால தான் சொல்றாரு, கற்பனையை கவனித்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கர்ப்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்றுப்போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள், கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். பாருங்க, கர்த்தர் தம்முடைய தாசனாகின அவருடைய பிள்ளைங்க, அவரை நம்பி இருக்கிற பிள்ளைங்க, அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு கர்த்தர் சொல்றார், நான் மீட்டு கொண்டேன் என்று சொல்லுங்க, நான் மீட்டு கொண்டேன் என்று சொல்லுங்க. அவர் கையில் இருக்கு. என் பிள்ளைகளுடைய காரியங்கள் யார் கரத்தில் இருக்கு சொல்லுங்க? கர்த்தர் கரத்தில் இருக்கு. ஆமென். நமக்கு சொல்றதுக்காக அப்படி சொன்னாலும் அது கர்த்தருக்கு தெரியும். நாம் உண்மையா சொன்னாலும் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். யார் கரத்தில் இருக்குது? கர்த்தர் கரத்தில் இருக்கு, உன்னதமானவருடைய கரத்தில். அதனால தான் சொல்றார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். என் ஆடுகள் என் சத்தத்தை அறியும், என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்து எனக்கு பின் செல்கின்றன, என் ஆடுகளின் நிலைமையை நான் அறிவேன் என்று சொல்லுகிறவர் தான் சொல்லுகிறாரு, என் கற்பனையை கவனித்தால் நலமாயிருக்கும். உன்னை நான் என்ன செய்தேன்? மீட்டு கொண்டேன். கடைசியாக 46ஆம் அதிகாரம் 9-11. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும்
இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஆமா, பாருங்க, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார், அவ்வளோதான். அதை சொன்னேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை நிறைவேற்றுவேன், அதை செய்து முடிச்சுடுவேன். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிற, இன்னும் நான் அவரை, தாவீது சொல்கிறார், இன்னும் நான் அவரை என்ன செய்வேன்? துதிப்பேன். ஏனென்று சொன்னால் அவருடைய நிறைவேறுதல், அவர் நிறைவேற்றுகிற நிறைவேறுதல் நாம் சந்திக்கிற கட்டத்தை கடந்து போகிற திட்டம் அல்ல, அதையும் கடந்து போகக்கூடிய திட்டம் அது. ஆமென். அப்போ உன்னதமான நம் தகப்பன், மனுஷர் நம்முடைய வேதனைகளை அறியவிட்டாலும் இந்த வேதனையின் வழியாய் பூமியிலே வாழ்ந்து கடந்து சென்று நமக்காக ஜெயம் கொடுத்த தேவனுக்கு நம்முடைய எல்லா வழிகளும் அவருக்கு தெரியும். நம்முடைய வேதனையின் வழிகளும் பிசுக்கப்படுகிறதும் பிதுக்கப்படுகிறதும் அனைத்தும் பிழியப்படுகிறதும் அவருக்கு மிக நன்றாக தெரியும். மகனே மகனே, பிழியப்படுறத நீ பார்க்குற, ஆனால் நான் பார்க்குறேன் சீழு தான் வருது. அதில் என்ன வருது? சீழு தான் வருது. சீழு வருது. சீலெல்லாம் போயிடுச்சுன்னா நல்ல ரத்தம் வந்துடும். சீல் அப்படியே இருந்தால் கொன்னுடும் நம்மளை. பாவத்தின் சீல் நம்மக்கிட்ட இருக்குமானால் அது முரட்டாட்டமாக இருக்கலாம், பிடிவாதமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், மூர்க்கமாக இருக்கலாம், இல்லையா? எது கத்தாலும் மறுப்பு சொல்கிறதா இருக்கலாம், எரிஞ்சு விடுகிறதா இருக்கலாம், அசட்டத்தனமாக இருக்கலாம். எத்தனையோ இருக்குது. பாவம் என்கிற சொல்லுக்குள்ளே எத்தனையோ இருக்குது, எத்தனையோ இருக்கிறது. அதில் பேசுகிற வார்த்தையின் துணியினுடைய ஆழம், சத்தம், வேகம் அதுக்குள்ளே இருக்குது. தேவன் நினைச்சா மனுஷனை ஒரு செகண்டில் தூக்கிடலாம். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிறவர்களை ஒரே ஒரு நொடி போதும், அவர் நினைச்ச மாத்திரத்தில் தூக்கிடுவார். ஆனால் அப்படி அவர் செய்யாமல் இருக்கிறதுனால தான் எவ்வளவு துணிகரமாய் இருக்கிறதுக்கு காரணம். மிக ஈஸியாக ஆமான்னு சொல்லுகிறான். மொர்தெக்காய் மேலே என் கையை போடுறது எனக்கு சாதாரணம் என்று. ஆனால் கையை போடவே முடியாது மொர்தெக்காய் மேலே. ஏன்னா மொர்தெக்காய் குறித்து கர்த்தர் வச்சிருக்கிறது மகா பெரிய திட்டம் வச்சிருந்தார். மொர்தெக்காயை குறித்து 127 நாடுகளுக்கும் அவன்தான் பிரதான மந்திரி, தளபதி. எப்படி? மொர்தெக்காய். ஆமான் யாரு? முன்பே சொல்லியிருந்தார். ஆமான் என்பவன் யாரு? அன்றைக்கு கொன்று போடு என்று சவுலுக்கு சொன்னபோது, பட்டணத்தில் ஒரு ஸ்திரீயையும் புருஷர்களையும் உயிரோட விடாத மொத்தத்தையும் அழிச்சிட்டு தான் நீ என்கிட்ட வரணும்னு சொன்னபோது, சாமுவேல் இடத்துல வந்து நீர் சொன்னபடி நான் செய்தேன், கர்த்தர் சொன்னபடி நான் செய்தேன் என்று பொய் சொன்னான். சாமுவேல் சொல்லுகிறார், என் காதுகளில் ஆடுகளின் சத்தம், மாடுகளின் சத்தம் என் காதில் விடுதே, அது எதுன்னு கேட்குறாரு. அது தேவனுக்காக பலி செலுத்துறதுக்காக ஜனங்க கொண்டு வந்தது, முதல் தரமானதுன்னு தேவன் சொல்லவே இல்லை. அவர் திட்டத்தில் என்ன? கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டு வா, ஒன்றை விட்டாலும் அது பின்னாடி டேஞ்சருன்னு அவருக்கு தெரியும். ராட்சதர்களாய் பிசாசுகளாலே பிறந்தது அத்தனையும் அழி, அது வித்து ஒன்று கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இரக்கமே உருவானவர் தானே சொல்கிறாரு, கர்ப்பஸ்திரி உள்பட கொண்டு போடுன்னு பைபிளில் இருக்கு. கொண்டு போடுன்னு சொல்கிறாரு, கொண்டு போடுன்னு. அவன் கொண்டு போடலை, அவன் எட்டு வந்துட்டான். ராஜாவை உயிரோட பிடிச்சிட்டு வந்துட்டான். ராஜாவையும் கொண்டு போடலை, ராஜாவை கொண்டு போடலை. கடைசியில் சாமுவேல் தான் பட்டயத்தை எடுத்து என்ன பண்ணுறாரு? அவனை கொண்டு போடுறாரு. அவனுடைய மனைவியுடைய மகன்தான் ஆமான். நடந்த சம்பவம் ஒரு தேசம், இந்த சம்பவம் நடக்கிறது இன்னொரு தேசத்தில் நடக்குது. அவன் கர்ப்பஸ்திரியாகி அவனுடைய மனைவியை தப்ப விட்டுட்டான். சவுலு தப்ப விட்டுட்டான். கடைசியில் சாத்தாங்குட்டி எங்கே வந்து அரண்மனையில் வந்து அது அதனுடைய சாரத்தின் பாலை விஷத்தை குடிச்சு வளர்ந்து தேவ ஜனத்தை வேரோடு அழிக்கணும் என்பதனால்தான் ஆமான் இப்படி சொல்கிறான். ஆமான்
மொர்தேக்காய் மேலே கை போகிறதில்ல, அவனுடைய ஜனம் எல்லாம் மொத்தத்தையும் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ பரவி இருக்கோ அத்தனையும் காலி பண்ணணும்னு ஒரு தனி மனிதன் அப்படி ஒரு முடிவை எடுக்கவே முடியாது. அதுக்குள்ளே இருந்த சாத்தான் அன்னைக்கு கீழ்ப்படியாமல் கொன்று போடுன்னு சொன்னதை கொன்று போடாமல் விட்டதனுடைய விளைவு அதனுடைய சாத்தானுடைய குட்டி தான் அந்த ஆமா. ஆனாலும் அந்த ஆமானுடைய திட்டங்கள், அவனுக்குள்ளே சாத்தானுடைய திட்டங்கள், அதுதான் நமக்கு சொல்லிகிட்டே வர்றார் ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஆமானுக்குள்ளே இருந்த திட்டங்களை எல்லாம் நடக்கிறது செம்மையாக நடந்துக்கிட்டே தான் வந்தது. அவங்களது தான் எல்லாமே சக்ஸஸ். அது எங்கே போகுது அந்த சக்ஸஸ், சாத்தானுடைய திட்டத்தின் சக்ஸஸ்ஸு அது மிகப்பெரிய அழிவுக்கு போகுது. பார்வைக்கு அது நேர்த்தியாக போவது போல, தேவ பிள்ளைகள் தாழ்ந்து ஒன்றுமில்லாமல் போவது போல, தேவ பிள்ளைகள் முற்றிலுமாக இனி எழும்பவே மாட்டார்கள், அழிந்து போக போகிறார்கள் என்ற நிலைக்கு மாறி கொண்டு வந்து அங்கே அழிக்கிறது தான் தேவனுடைய அற்புத திட்டம். தேவனுடைய அற்புத திட்டம். ஆமான் எதை நினைத்தானோ, எதை மொர்தேக்காய்க்கு செய்தானோ அதே அவனுக்கு தேவன் திரும்பும்படி செய்தார். அவன் கூட்டத்தார்கள் அதில் அழியும்படி அவனுக்கு அதனால தான் சொன்னார், என் மகனே என் மகளே செவி கொடு. தேவனுடைய திட்டத்துக்கு, தேவனுடைய வழி தீர்மானத்துக்கு நீ என்ன கொடு? செவி கொடு. உலகத்திலே சந்திக்கிற நம் தாங்க முடியாத பிரச்சனைகளை சடிதிலே கர்த்தர் நீக்கி விடுவார். கர்த்தர் நீக்கி விடுவார். கேள்விகளை கேட்பதினால் பாவத்தின் மேல் பாவத்தை நாம் சுமந்து கொள்கிறோம். அதையும் சொல்றார் கர்த்தர் எசேக்கியேல்ல. விரோதமாய் பேசுகிற சனம் தங்கள் பாவத்தை சுமப்பார்கள் என்று, தங்கள் பாவத்தை அவமானத்தை சுமப்பார்கள் என்று, புறஜாதியார்கள் சுமப்பார்கள் என்று சொல்லி தேவனுடைய திட்டத்தை அறியாததுனால தான் சொல்றார், என் மகனே என் மகளே அதை கவனி, அதை அறி, உன் தேவன் ரட்சிக்க வருகிறார். உன் தேவனாகிய கர்த்தர், நம் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் மீட்கவும் ரட்சிக்கவும் கர்த்தர் வருகிறார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், சொன்னபடியே செய்வார், அதை நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். அவர் உம்முடைய திட்டத்தின்படி உம்முடைய பிள்ளைகளாக எங்களை வழிநடத்தும் தேவன் என்று நீர் கொடுத்த வார்த்தை சத்தியமானது ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் குறித்து நீர் நல்ல நோக்கம்தான் வைத்திருக்கிறீர். ஒருவரை குறித்தும் உம்மிடத்தில் தவறான நோக்கம் என்பதும் தவறான திட்டம் என்பதும் தோல்வியின் திட்டம் என்பதும் உருவழிந்து போகிற திட்டமும் தீர்மானமும் உம்முடைய வழிகளிலே கிடையாது. உம்முடைய ராஜ்யத்திலே அது கிடையாது. அதற்காக ஸ்தோத்திரம். தேவரீர், நாங்கள் படுகிற எல்லா பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், தேவைகள், குறைவுகள், இல்லாமைகள், இயலாமைகள், முடியாத தன்மைகள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. அதனால் தான் நீர் சொல்வேன், தெரியும் மகனே, தெரியும் மகனே, தெரியும் மகனே என்று சொல்லி இவைகள் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டாக்க நீர் வருவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டுவதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்துருக்களை ஆண்டவரை வேரோடு அழித்து போடுவதற்காய் ஸ்தோத்திரம். தப்பித்தவறி கூட தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் அதிலே வாரிக்கொண்டு போகாதபடி தப்புவித்து காப்பாற்றுவீராக. உம்முடைய ராஜ்யத்தில் நன்மை செய்த பிள்ளைகளை தப்புவித்து காப்பாற்றுவீராக. ஒருவரும் அழிஞ்சிராதபடி காப்பாற்றுவீராக. சிறியோர் முதல் பெரியோர் வரை தப்ப பண்ணி காப்பாற்றுவீராக. தேவனே, உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டவரே, கவலைகளை அறிந்திருக்கிறவரே, வேதனைகளை அறிந்திருக்கிறவரே, கண்ணீரை துடைத்து துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி, குறைவை நிறைவாக மாற்றி, பிரச்சனைகளை அழித்து உன்னதமான மீட்பையும் விடுதலையும் சடீதிலே கொடுப்பேன் என்று சொன்னவர், நீர் அப்படியே செய்து உமது நாமத்தை மைமைப்படுத்துவதற்காய் கோடி 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 ஸ்தோத்திரம். லைவ்ல கலந்து கொண்ட பிள்ளைகள் யாவரையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். உடைய இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரும் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.